ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ஒரு அருமையான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேனில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்து காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 100 ml அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மில்க் மேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேடும் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 கப் சர்க்கரைக்கு பதிலாக 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறிட்டுருக்கிற டைமில் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குல்ல. இப்போது இது தனியாக இருக்கட்டும். நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை மோல்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாப்சிக்கல் மோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோல்டு உள்ள எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி பின் சைடு உள்ளே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் எடுத்திருக்கேன். நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அடி பாகத்தை டேப் வாட்டரில் ஒரு 30 செகண்ட் மட்டும் காட்டி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் மோடுலேருந்து. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான மேங்கோ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.